நான் பெரிய துரோகம் இழைத்து விட்டேன். என்ன துரோகம் இழைத்தேன்? என்னை விட ஈழத்தமிழர்களுக்கு நேர்மையாக 30 ஆண்டு காலம் போராடியவர்கள் யார் இங்கே? யாருக்கும் அஞ்சாதீர்கள், துணிந்து போராடுங்கள், உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள். வேற எவனுடைய சர்டிபிகேட்டும் எனக்கு தேவையில்லை, எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை. திருமாவளவன் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எப்படி இருந்தான் இருப்பான் என்பது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும். இதை தெரியாதவங்க பல பேர் ஏன் தனியா நின்னா என்ன ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஆலோசனையை தருகிறார்கள். யாருக்கும் தெரியாத ஆலோசனையை தருகிறார். திருமாவளவனால் சிந்திக்க முடியாததை சிந்தித்து, ரூம் போட்டு உட்கார்ந்து சிந்தித்து, வடிவேல் மாதிரி தனியாக நின்றால் என்ன, தனித்துவத்தை பாதுகாக்க, ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்றாலே குடியரசுத் தலைவராக முடியாது தமிழர்களால் என்பதை போல சிதம்பரம் தொகுதியிலே ஒட்டுமொத்த தலித்துகள் வாக்குகளை பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. ஒருவன் உன்னை பேசும்போது நீ அமைதியா இருந்தனா அவனுடைய எனர்ஜியை நீ சேவ் பண்ற. அவன் பேச பேச நீ சத்தம் போட்டுட்டே இருந்தா உன் எனர்ஜி போயிடும். கடைசியில் அவனை நீ வீழ்த்த முடியாது. எதிரியை கத்த விட்டுட்டு நீ அமைதியா இருந்து அவன் எனர்ஜி வேஸ்ட் ஆன பிறகு நீ அட்டாக் பண்ணணும். ஏன் திருமாவளவன் அமைதியா இருக்கிறா? கொள்கை பகைவர்களின் எனர்ஜி செலவாகட்டும். அவன் கத்தி முடிக்கிறவர்கள் நீ அமைதியா இருக்கும். என்னதான் கத்துறான், கத்துற பாப்புவேன். என்னென்ன யூகங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், செய்து பார்க்கிறார்கள், என்னென்ன கற்பனைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்க்கிறோம். இங்க இருக்கிறவன் சாதி அடிப்படையில் தான் சிந்திப்பான். நீ அவன் சாதி கட்சினா நீ எந்த கட்சின்னு கேட்கறான் பாருங்க. ஏன்னா அவன் இவ்வளவு நாள என் பேச்சும் கேட்டதில்லை, என்னுடைய அறிக்கையை படிச்சதில்லை, என் போராட்ட களத்தை அவன் கவனித்ததில்லை. நம்ம அரசியலே அவனுக்கு தெரியல. அரசியல் தெரியாததுனால ஆணையும் பானையும் ஒண்ணு. அதிகாரம் நம்மை நோக்கி வரும், நாம் அதிகாரத்தை தேடி போக வேண்டாம். வாயை பிடுங்க வம்புக்காரர்கள் வருவார்கள். ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு 1 மாதம் அரசியல் செய்வார்கள். குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பார்கள், குழி பறிப்பார்கள், சதிவலையை பின்னுவார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல, கட்சிக்குள் குழப்பம் பேச தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். கூட்டணி நலனும் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி நிற்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்திலே வித்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் சேவ் வேணும். நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போற எதிரி வரான், நீ வித்ரா பண்றதுக்கு உனக்கு பின்னால் வழி இருக்கணும். லெஃப்ட்லயோ ரைட்லயோ நீ பேக் ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டுச்சந்திரன் நிற்க கூடாது. சேஃபர் சோன் இல்லாம விளையாடவே கூடாது. கூட்டணி நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு, கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இன்னொரு நிலைப்பாடு. திருமாவளவன் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி நலனும் முக்கியம், எல்லாவற்றையும் விட மக்கள் நலன் முக்கியம். அர்ஜுனோட பேசணும், அர்ஜுனோட பேசுறான். ரவிக்குமாரோட பேசணும், ரவிக்குமாரோட பேசுறான். உன் கூட பேசணும்னு என்ன தேவை இருக்கு? வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டி அவதூறுகளை தாங்கி அவமானங்களை சகித்து அங்குலம் அங்குலமாக பரிணமித்திருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கூட்டணி ஆட்சி குறித்து தமிழ்நாட்டில் விவாதத்தை எழுப்பி இருக்கிறது விசிகா என்று இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைப்புச் செய்தி பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான குரலை ஓங்கி ஒலிக்கிறது விசிகா. விசிகாவுக்கு 4 MLA 2 MP உள்ள கட்சி அது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி என்றெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க உரத்து பேசுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்து இருக்கிறது என்றால் நம்முடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் அமைதியான பயணமும் தான் தோழர்களே. எனவே நம் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு காலம் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம் கட்சி தோழர்கள் மீது யார் எந்த சந்தேகத்தை எழுப்பினாலும் அதை செவிமடுக்க கூடாது. சில பேர் ஆளாளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்புல லைக்ஸ் போடுறது, எழுதுறது, கருத்து சொல்றது, தயவுசெய்து இதெல்லாம் கைவிடுங்க. இதெல்லாம் இது ஒரு வகையான மேனியா. இது மேனியா என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தனம். அது ஒரு விளம்பர பைத்தியம்னு அர்த்தம். அது பேர் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, ஏதாவது பேசுறது, அதுக்கு லைக்ஸ் கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது நினைச்சதை எழுதுறது, அவங்க இஷ்டத்துப்படிலாம் ஒரு கமெண்ட் கொடுக்கறது. நாம் அதில் போய் சிக்கிக்கூடாது. நம்ம கட்சியை பற்றி கடைசியாய் திருமாவளவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்கிற வரையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. கேப் மாறினா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பு மாறின்னு அர்த்தம்.
உன்னை கேட்டு உடனே மாறி போகுது. அவன் சொன்னா அதை கேட்டு மாறி போகுது. இவன் வருவான், இவன் சொன்ன அப்படியா நான் தப்பா நினைச்சேன், அப்படியே மாறி போயிருது. இன்னொருத்த வருவான், அவன் 2 பேரும் சொன்னது சரியில்லைப்பா, நான் சொல்றதான் ரைட்டு, இது கரெக்டா இருக்குன்னா அப்படியே மாறி போயிருது, அவன் ஸ்டாண்டுக்கு மாறி போயிருது. இப்படி கேட்டு கேட்டு மாறி போறவனுக்கு கேப் மாறின்னு போயிருது. நம்ம கட்சிக்கு இங்க வந்துட்டாங்க, நம்ம கட்சியில் இந்த பொறுப்புல இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு நம்பிக்கையா இருப்பாங்க. நான் நம்புறேன், 100% நம்புறேன், எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஒன்னே இந்த கணக்கு போடுறாங்க அந்த கணக்கு போடுறாங்க நம்ம சந்தேகப்பட தொடங்கினால் யார் மேல சந்தேகப்படுறோமோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தேகப்படுறவன் தூங்கவும் முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. சந்தேகப்படுறவன் தான் நரகத்தில் இருப்பான். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த சூழலிலும் கூட இங்கே வாக்கு வங்கி அரசியல் தான் பேசப்பட்டது. மனம் நொந்து சொல்லுகிறேன். ஆனால் எல்லோரும் சேர்ந்து என்னை பிடித்தார்கள், என் மீது அவதூறு போட்டார்கள், பரப்பினார்கள். இதோ நான் பெரிய துரோகம் இழைத்து விட்டேன். என்ன துரோகம் இழைத்தேன்? என்னை விட ஈழத்தமிழர்களுக்கு நேர்மையாக 30 ஆண்டு காலம் போராடியவர்கள் யார் இங்கே? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த நாட்டுக்கும் யாரும் விமான பயணத்திற்கான கட்டணத்தை கூட எனக்கு செலுத்தியதில்லை, நான் கேட்டதில்லை. சொந்த செலவில் பயணித்து நான் பரப்புரைகளை மேற்கொண்டவன். அதனால்தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவனாக நான் மாறினேன். என்னை கட்டிப்பிடித்து ஆரத் தழுவி சொன்னார், யாருக்கும் அஞ்சாதீர்கள், துணிந்து போராடுங்கள், உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். வேற எவனுடைய சர்டிபிகேட்டும் எனக்கு தேவையில்லை, எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை. திருமாவளவன் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எப்படி இருந்தான் இருப்பான் என்பது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரோடும் மணிக்கணக்கிலே உட்கார்ந்து அவருடைய அவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கூட தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் மனம் திறந்து உலகளாவிய அரசியலையும் மனம் திறந்து பேசியிருப்பார் என்றால் அது திருமாவளவனிடம் மட்டும்தான் என்று நான் சொல்லவில்லை. அதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மனம் திறந்து சாதி அமைப்புகளை பற்றியும் ஈழத்திலே எப்படி சாதிய பிரச்சனைகள் இருந்தன, அதை எப்படி இயக்கம் எதிர்கொண்டது என்பது பற்றியும், நார்வே நாட்டுக்கு இந்த பிரச்சனையில் ஏன் ஆர்வம் இருக்கிறது, எரிக் சோல்ஹைம் எதற்காக வந்து போகிறார் என்பதை பற்றியும், இந்திய அரசு எப்படி இதிலே தலையீடு செய்கிறது என்பது பற்றியும், திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்தும் மனம் திறந்து என்னிடத்தில் பேசியிருக்கிறார். இந்த அண்ணன் சொன்னார், யூனிஃபார்மோடு இருந்து சீருடையோடு இருந்து இந்த மிடுக்கான தோற்றத்தோடு எழுந்து நின்று என்னை கட்டிப்பிடித்து ஆரத் தழுவி சொன்னார், எதற்கும் பயப்படாதீர்கள், உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னார். என்னை அழைத்து கொண்டு போன சேரலாதன் என்கிற சத்தியமூர்த்தியிடம் சொன்னார் சிரித்துக் கொண்டே, சேரலாதன் திருமான் இங்கே இருந்திருந்தால் இந்த படைகளில் இவரும் ஒரு தளபதியாக இருந்திருப்பார். நான் அப்படியே சிலிர்த்து போனேன். நம்மோடு அவர் இருந்திருந்தால் அவரும் ஒரு தளபதியாக நம்மோடு களத்தில் நின்றிருப்பார். இது சேரலாதன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. சொன்னது 100க்கு 100 உண்மை. அன்றைக்கு உடன் இருந்த பல தோழர்கள் சிலர் இறந்திருக்கலாம், சிலர் உயிரோடு இருக்கலாம். சொன்னார், அனைத்துலக தலைமைச் செயலக வாசலில் நின்று சொன்னார். இனப்படுகொலை நடந்த அந்த பெரும் துயரத்தின் போதும் தமிழ்நாட்டுக்குள் லாப நட்ட கணக்கு அரசியல் தான் பேசப்பட்டது. உலகளாவிய ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து சுருக்கி கருணாநிதி தான் இதற்கெல்லாம் காரணம், கருணாநிதிக்கு துணை போன திருமாவளவனும் காரணம் என்று அந்த போராட்டத்தின் தன்மையையே நீர்த்து போகச் செய்தார்கள். அந்த விடுதலை போராட்டத்தில் உள்ள அந்த உயரிய நோக்கமே சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு அதை சுருக்கி பார்த்து விட்டார்.
22 நாடுகள் அந்த களத்திலே நின்று புலிகளை எதிர்த்து சமர் புரிந்தது. இந்தியா மட்டுமல்ல, பாகிஸ்தானின் படையும் அங்கே நின்றது, அமெரிக்க படையும் அங்கே நின்றது, சீன படையும் அங்கே இருந்தது. 22 நாடுகள் உலகளாவிய அளவிலே ஒன்று சேர்ந்து புலிகளின் சாம்ராஜ்யத்தை துடைத்தெறிந்தது. அதுதான் இங்கே நடந்தது. உலகளாவிய அளவிலே அந்த பிரச்சனையை அணுகாமல், விவாதிக்காமல், எல்லாவற்றுக்கும் காரணம் கருணாநிதி தான் என்று சொல்லி சுருக்கி அரசியலையை கொச்சைப்படுத்தினார்கள். தேர்தல் அரசியலுக்காக அவர்கள் பார்த்து நம்மை சொல்லுகிறார்கள், திமுகவோடு காங்கிரஸோடு கைகோர்த்து துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று. இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். 2006 இருக்கிறோம், தொடர்ந்தோம், அவ்வளவுதான். ஆயிரத்தி 1991 பிறகு ஒரு வார்த்தை கூட ஈழத்தமிழரை பற்றி பேசாத ஒரு கட்சி, அரசியல் கட்சி, ஆதரித்தும் பேசவில்லை, எதிர்த்தும் பேசவில்லை, அப்படியே அமைதியாகி புறந்தள்ளிய கட்சி அதிமுக. அந்த கடைசி நேரத்திலே ஒரு ஆதரவு அறிக்கை வெளியிட்டதால் ஜெயலலிதா அம்மையார் ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள். எவ்வளவு பெரிய அற்ப அரசியல் இது! அற்ப அரசியல் செய்தவர்கள் என்னை பார்த்து துரோகம் இழைத்தான் திருமாவளவன் என்று பேசினார்கள். எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொண்டேன், பொறுத்துக் கொண்டேன். அந்த களத்தில் எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை என்று நான் முடிவெடுத்து இன்றைக்கும் தனித்து விடுதலை சிறுத்தைகள் அந்த பிரச்சனைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் அரியநேந்திரனுக்கு வாக்களியுங்கள் தமிழர்களே என்று அறிக்கை விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரியநேந்திரன் 2.5 வாக்குகள் தான் பெற்றார். ஒட்டுமொத்த தமிழர்களே வாக்களித்தாலும் கூட அவர் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற முடியாது, அது தெரியும். இதுதான் தேர்தல் அரசியல். சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த தலித்துகளும் வாக்களித்தால் கூட வாக்குகள் பலவாறாக சிதறினால் ஒழிய நாம் வெற்றி பெற முடியாது. இதை தெரியாதவங்க பல பேர் ஏன் தனியா நின்னா என்ன ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஆலோசனையை தருகிறார்கள். யாருக்கும் தெரியாத ஆலோசனையை தருகிறார்கள். திருமாவளவனால் சிந்திக்க முடியாததை சிந்தித்து, ரூம் போட்டு உட்கார்ந்து சிந்தித்து, வடிவேல் மாதிரி தனியாக நின்றால் என்ன, தனித்துவத்தை பாதுகாக்க ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்றாலே குடியரசுத் தலைவராக முடியாது தமிழர்களால் என்பதை போல சிதம்பரம் தொகுதியிலே ஒட்டுமொத்த தலித்துகள் வாக்குகளை பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலில் அனைத்து தரப்பாரும் ஜனநாயக சக்திகளும் கைகோர்க்கிற போதுதான் ஒரு வெற்றியை நம்மால் எட்ட முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோடு இருந்தால் இது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. வெறும் சீட் ஷேரிங்லே நின்று போய்விடும். சீட் ஷேரிங்லே நின்று போய்விடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் நன்மதிப்பையும் பெற வேண்டும். அப்போ ரொம்ப கவனமா, நெளிவு சுழிவா, தொலைநோக்கு பார்வையோடு, பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, நெடுங்காலம் நின்று தாக்கு பிடிக்கிற அளவுக்கான பொட்டன்ஷியல் பவர், அதான் ரொம்ப முக்கியம். உள்ள வலிமை, நெஞ்சுரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நெஞ்சுரம் ஆங்கிலத்தில் பொட்டன்ஷியல் பவர்னு சொல்றாங்க. பொட்டன்ஷியல் பவர்ங்கிறது செலவாயிடக்கூடாது. அதை நீ ஒரே ஸ்ட்ரோக்ல செலவு பண்ணிடக்கூடாது. இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வீரியத்தோடு செயல்படும் என்கிற அளவுக்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை, கொள்கை பிடிப்பும் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். நிதானம் என்கிற பெயரால் செயலிழந்து விடக்கூடாது. வேகம் என்கிற பெயரால் அவ்வளவு பொட்டன்ஷியல் பவரையும் இழந்து விடக்கூடாது, செலவழித்து விடக்கூடாது. ஒருவன் உன்னை பேசும்போது நீ அமைதியா இருந்தனா அவனுடைய எனர்ஜியை நீ சேவ் பண்ற. அவன் பேச பேச நீ சத்தம் போட்டுட்டே இருந்தா உன் எனர்ஜி போயிடும்.
கடைசியில் அவனை நீ வீழ்த்த முடியாது. எதிரியை கத்த விட்டுட்டு நீ அமைதியா இருந்து அவன் எனர்ஜி வேஸ்ட் ஆன பிறகு நீ அட்டாக் பண்ணலாம். அவன் எனர்ஜி அவன் எவ்வளவு கத்துறானோ கத்துட்டான். ஏன் திருமாவளவன் அமைதியா இருக்கிறான்? கொள்கை பகைவர்களின் எனர்ஜி செலவாகட்டும். அவன் கத்தி முடிக்கிறவர்கள் நீ அமைதியா இருக்கும். என்னதான் கத்துறான், கத்துற பாப்புவேன். என்னென்ன யூகங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், செய்து பார்க்கிறார்கள், என்னென்ன கற்பனைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்க்கிறோம். கற்பனாவாதங்களை, யூகவாதங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என்றுதான் 2 நாள் நான் அமைதி காத்தேன். அது மௌனம் அல்ல, அமைதி. நம்ம எனர்ஜியை நம்ம எப்பவும் செலவு பண்ணக்கூடாது. அதுதான் பொட்டன்ஷியல். இந்த இயக்கத்தின் ஆற்றலை நாம் இழந்து விடக்கூடாது, செலவு செஞ்சிடக்கூடாது. கொள்கை பிடிப்போடு இருப்பது ஒரு ஆற்றல், பொறுமையோடு இருப்பது ஒரு ஆற்றல், சகிப்புத்தன்மையோடு இருப்பது ஒரு ஆற்றல், அமைதியாக அணுகுமுறைகளை கையாளுவது என்பது ஒரு ஆற்றல், விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அதற்கு விடையளிப்பது என்பது ஒரு ஆற்றல். இதெல்லாம் நமக்கான எனர்ஜி. அவசரப்பட்டிருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க, காணாம ஆக்கியிருப்பாங்க, சைட் லைன் பண்ணியிருப்பாங்க, ஓரம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா வேறு யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்டிக்மா நமக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியா இது இந்த சாதி கட்சி சொல்லிட்டு போயிடும். வேற யாரு என்ன செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு பெரிய பிழை செய்தாலும் அது மன்னிக்கப்படும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆகவே வேறு எவருக்கும் இல்லாத பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவை. நான் பார்க்கிறேன், அனுரா குமார திசநாயக்க இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்புக்கு வருகிறார். இங்க இந்தியாவில் பிரதமருக்கு தான் அதிகாரம், இலங்கையில ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம், அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம். எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தொடர்ந்து தேர்தலை சந்தித்து 1% 2% ஆக்கி 2% 3% ஆக்கி இன்றைக்கு 43% முதல் ரவுண்டிலே, 2வது ரவுண்டு பிரிஃபரன்ஷியல் ஓட்டு பேர், அதுக்கப்புறம் வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு, முதல்ல கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க, அப்புறம் வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க. அங்கே இருக்கிற எலெக்ஷன் அது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் எலக்டோரல் சிஸ்டம் அங்கே இலங்கையில் இருக்கிறது. ஒரு கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுகிறது என்று பார்ப்பார்கள். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படிதான் நடக்கும். ஒரு மாவட்டத்தில் மொத்தம் 5 உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 5 பேர் 8 பேர் நிற்பாங்க. கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, இந்த வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. அது யார் டாப் 5 வராங்களோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி நடக்கிற தேர்தல். இந்தியாவில் ஒரு ஓட்டில் ஒருத்தன் பின்னால் இருந்தால் அவன் தோத்து போனான், அவ்வளவு ஓட்டு அது வேஸ்ட். 5,01,300 ஓட்டு ஒருத்தன் வாங்குறான், 5,01,299 ஒரு ஓட்டு வாங்குறான்னா ஒரு ஓட்டு அதிகமானவன் ஜெயிச்சிருவான். அது இந்திய எலெக்ஷன். அந்த 5,01,299 ஓட்டும் வேஸ்ட், மதிப்பில்லை, அவன் தோத்து போனான், அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடும். ஆனால் இலங்கையில் ஒரு கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குன்னு பார்த்து அந்த சதவீதத்தை கணக்கு பண்ணி அந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. எலெக்ஷன் நின்று ஒருத்தர் தேர்வு பண்ணுவாங்க. கம்பல்சரியாக ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஆள் போக முடியும். அங்கே வாங்குகிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். இந்தியாவிலும் அதே மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையிலான தேர்தல் முறை வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே போர்க்குரல் எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் யாரும் பேச கிடையாது. இங்க இருக்கிறவன் சாதி அடிப்படையில் தான் சிந்திப்பான். நீ அவன் சாதி கட்சினா நீ என்ன கட்சின்னு கேட்கறான் பாருங்க. ஏன்னா அவன் இவ்வளவு நாளா என் பேச்சையும் கேட்டதில்லை, என்னுடைய அறிக்கையை படிச்சதில்லை, என் போராட்ட களத்தை அவன் கவனித்ததில்லை. நம்ம அரசியலே அவனுக்கு தெரியல. அரசியல் தெரியாததுனால ஆணையும் பானையும் ஒண்ணு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் அவலம். எதிர்காலம் நம்மை நோக்கி வருகிறது, நாம எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டாம். அதிகாரம் நம்மை நோக்கி வரும், நாம் அதிகாரத்தை தேடி போக வேண்டாம். நாம் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்தால், போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருந்தால்
வாயை பிடுங்க வம்புக்காரர்கள் வருவார்கள். ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு மாதம் அரசியல் செய்வார்கள். குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பார்கள், குழி பறிப்பார்கள், சதிவலையை பின்னுவார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல, கட்சிக்குள் குழப்பம், முரண்பாடு என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் கட்சி நலன் முக்கியம். அதைவிட இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலன் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி நிற்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்திலே வித்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் சேவ் வேணும். நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போற எதிரி வரான், நீ வித்ரா பண்றதுக்கு உனக்கு பின்னால் வழி இருக்கணும். லெஃப்ட்லயோ ரைட்லயோ நீ பேக் ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டுச்சந்திரன் நிற்க கூடாது. சேஃபர் சோன் இல்லாம விளையாடவே கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நம்மளை சுற்றி எதிரிகள் நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்க கூடாது, நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்க கூடாது. அதுதான் செக் மேட், சுற்றி வளைத்தல். ஒரு யுத்த களத்தில் ரவுடிகளோட மோதும் போது கூட அவன் பாருங்க, அவன் எவ்வளவு ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க. உள்ள போனா எப்படி வெளியே வர்றது, அவனுக்கு வெளியே வர்ற வழி. எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது. எலி காட்டில் எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்க? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். வரகு விவசாயம் பண்ணுவோம். வரகு காட்டில் நிறைய எலி உற்பத்தி ஆகும். எக்கச்சக்கமாக வரகலாம் தானியங்களை பிடிங்கிட்டு போய் அது வலையில் வச்சுக்கணும். நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி கொண்டு போய் உள்ள ஒரு வல்லம் 2 வல்லம் மரக்கா கணக்கில் அழுற அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சோம். அந்த எலிய அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக களைக்குத்தி எடுத்துட்டு போவோம். நம்ம போய் எங்க குழி இருக்கு, எலி குழி இருக்குன்னு பார்ப்போம். எலி குழி இருக்கும் போதே எலி பிடிக்க போறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது. அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சிருக்கோம். செத்தைன்னா என்னன்னா கிடக்கிற வைக்கோல், தூசி துப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சிருக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு. அதை மூடி வச்சிருக்கும். எலிக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கு பாருங்க. நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியை கொத்திக்கிட்டே போக எலிக்கு தெரிஞ்சிடும், நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான், கொலகாரம் எவனோ வந்துட்டான். உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது உருவாக்கி வச்சிருந்த அந்த அங்கே உள்ள படுக்கையறையெல்லாம் இருக்கும். அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. சின்ன கண்ணு முழிக்காத குஞ்சு, கண்ணே தெரியாது குஞ்சு பொறிச்சிருக்கோம். அதெல்லாம் படுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும். எப்படி ஓடும்னா அது 2-3 வழி வச்சிருக்கும். இப்படி இந்த பக்கம் ஒரு வழி, இப்படி ஒரு வழி, சில வழியை 3-4 வழி கூட வச்சிருக்கும். எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காமல் இங்கே போய் வெட்டிக்கிட்டே இருந்தாலும் அது வேற வழியில் ஓடிடும். எலியை பிடிக்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சிருந்தா அதை மட்டும் அள்ளிக்கிட்டு வர வேண்டியதான், வேற வழி இல்லை. பொட்டான்னு அதுக்கு பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க. பொட்டான்னா பொய்யான ஒரு வழி, தப்பிக்கிற வழி, சீக்ரெட் வழி, ரகசிய வழி. எலிக்கே அந்த அறிவு இருக்கிற போது யுத்த களத்தில் இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை. எந்த களமாக இருந்தாலும் இதுக்கும் எவனாவது கதை கட்டுவான். யூகவாதங்கள் வரும், கற்பனாவாதங்கள் வரும். ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பான், ஒரு நேரேஷன். திருமாவளவன் என்ன சொல்ல வராரு, அவர் இப்படி சொல்றது ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஏதாவது யாராவது சொன்னா போறாங்க. சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது சொல்றேன். சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது. நம்ம எல்லோரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். என்னால் அடித்து சொல்ல முடியும்,
இன்றைக்கு கருத்தியல் அடிப்படையிலே விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சராசரியா இது ஒரு சாதி சங்கம் தானே, சாதி கட்சி தானே என்று நினைக்கிறார்கள். நாங்கள் மெதுவாக அடியெடுத்து வைப்பதற்கு காரணம், நாங்கள் எங்களை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக டிரான்ஸ்பார்மேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிணாம மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக எங்கள் மீது குத்தப்பட்டிருந்த சாதிய முத்திரையை துடைத்தெறிவதற்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாங்கள் கடைபிடித்து அங்குலம் அங்குலமாக அடியெடுத்து வைக்கிறோம். கூட்டணி நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு, கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இன்னொரு நிலைப்பாடு. இப்படிதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே நாம் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிற அந்த அணுகுமுறைகளை செவிமடுக்க கூடாது. இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு, இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு. திருமாவளவன் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி நலனும் முக்கியம், எல்லாவற்றையும் விட மக்கள் நலன் முக்கியம். அவசரப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள விடை தெரியணும், எனக்கு அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்கள் யாருக்கிட்ட பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கிட்ட தகவல் பரிமாறிக்கொள்ள வேண்டுமோ பரிமாறிக்கிறோம். அர்ஜுனோட பேசணுமா அர்ஜுனோட பேசுகிறோம், ரவிக்குமாரோட பேசணுமா ரவிக்குமாரோட பேசுகிறோம். உன் கூட பேசணும்னு என்ன தேவை இருக்கு? ரவிக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாருன்னா ரவிக்குமார்கிட்ட பேசுகிறேன், என்ன ஏன் போட்டிங்கன்னு. அர்ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டார்னா என்ன அர்ஜுன் ஏன் இதை போட்டுறீங்க, என்ன விஷயம், ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர்கிட்ட பேசுகிறோம். அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை. டிவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா உனக்கு ஏன் நான் சொல்லணும்? பொது வெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாம் நிதானமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் 1990களில் சொன்னேன். அப்பெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வருவோம் என்று கனவிலும் நினைக்காத காலம். தமிழ்நாட்டில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பரிணமிப்பார்கள் என்று நான் மணிக்கணக்கில் நின்று கொண்டே பேசுவேன். எந்த இடத்துல தோழர்களை பார்க்கணும் அந்த இடத்துல கட்டபொம்மன் சிலை இருக்குது மதுரையில் பெரியார் நிலையத்து பக்கத்தில், அந்த இடத்துல நின்று விடிய விடிய தோழர்களோடு நான் அரசியல் பேசியிருக்கிறேன். கால் கெடுக்க 3 மணி 4 மணி வரையிலும் பேசியிருக்கிறோம். நடந்து கொண்டே விடிய விடிய பேசிக்கிறோம். ஏன்னா கூட்டம் 10 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பஸ் இருக்காது, லாரி இருக்காது. நடந்தே விவேகானந்தா காலனி 3 மாவடிக்கு சேர விடிய காலம் 4:30 மணி ஆயிடும். 4:30 மணி 5 மணிக்கு அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கஞ்சி வச்சு போயின்னா அவ்வளவு பசி இருக்கும். அங்கே சோறு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு படுப்போம். படுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவோம். மதுரையில் இது நடந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏசி காரோட வருவான். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எக்கேடாக கேட்டு போகணுன்னு போயிடுவான். எப்படி போகிறேன்னு கூட கேட்க மாட்டான். கருவனூருக்கு அப்படி தான் அழைச்சி போனாங்க ஒரு காதணி விழாவுக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்க்குறேன் வண்டி இல்லை. எங்கேப்பா அவன் போயிட்டான், நான் விட்டுட்டு. இப்போ எப்படி போகிறது? ஒரு செங்கல் லாரி வந்துச்சு, மறித்து ஏற்றி விட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு அவன் போயிட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் நடந்தே நரசிங்கம்பட்டியில் போய் ஏறி அங்கேருந்து நடந்தே போய் புதூரில் போய் சேர்ந்தோம். மாங்குளம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு மதுரையை ஒட்டி மேலூரை ஒட்டி எத்தனையோ பல கிராமங்களில் இரவெல்லாம் நான் கால் கெடுக்க நடந்திருக்கிறேன், மக்களை சந்தித்திருக்கிறேன். இரவெல்லாம் தோழர்களோடு சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறேன், சுவர் எழுத்துக்களை எழுதியிருக்கிறேன். ரயில் நிலையத்து சுவர்களில் வால் ரைட்டிங், அந்த சுவரெழுத்தை நானே பிரஷ் பிடிச்சி எழுதிட்டு அந்த புழுதியில் படுத்து அப்படியே தூங்கியிருக்கிறேன். 4 மணிக்கு மேலே படுத்து அந்த புழுதியில் அப்படியே ஒரு துண்டை விரித்து போட்டு அல்லது போஸ்டரை விரித்து போட்டு படுத்துருவேன். முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, நான் படுக்கிறேன், நீங்கள் எழுதிக்கிட்டு இருங்க. அவங்களோட சேர்ந்து போய் சுண்ணாம்பு அடிப்போம். நாங்கள் சுவரில் சுண்ணாம்பு அடித்து தான் மியூசிக்காவை எழுதுவோம். அப்போ சிறுத்தைகள் அணிவகுப்பு அப்படி உருவாக்கிய இயக்கம்
வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டி அவதூறுகளை தாங்கி அவமானங்களை சகித்து அங்குலம் அங்குலமாக பரிணமித்திருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு ஆந்திராவிலே சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது, தெலுங்கானா வீதிகளில் கொடி பறக்கிறது, மராட்டிய மண்ணில் அவுரங்காபாத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. இன்றைக்கு கேரளாவிலே கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அங்கே சிறுத்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கோழிக்கோட்டிலே கேரளாவிலே விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. எங்கோ புதூரில் நான் ஏற்றி வைத்த கொடி, இருவண்ண கொடி, நட்சத்திரம் பொறித்த நீலம் சிவப்பு கொடி இன்றைக்கு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. NDTVயில் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி குறித்து தமிழ்நாட்டில் விவாதத்தை எழுப்பி இருக்கிறது விசிக என்று இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைப்புச் செய்தி பிரேக்கிங் நியூஸ். NDTVயில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான குரலை ஓங்கி ஒலிக்கிறது விசிக. விசிகவுக்கு 4 MLA 2 MP உள்ள கட்சி அது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி என்றெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க உரத்து பேசுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்து இருக்கிறது என்றால் நம்முடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் அமைதியான பயணமும் தான் தோழர்களே. எனவே நம் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு காலம் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம் கட்சி தோழர்கள் மீது யார் எந்த சந்தேகத்தை எழுப்பினாலும் அதை செவிமடுக்க கூடாது. சில பேர் ஆளாளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்புல லைக்ஸ் போடுறது, எழுதுறது, கருத்து சொல்றது, தயவுசெய்து இதெல்லாம் கைவிடுங்க. இதெல்லாம் இது ஒரு வகையான மேனியா. இது மேனியா என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தனம். அது ஒரு விளம்பர பைத்தியம்னு அர்த்தம். அது பேர் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, ஏதாவது பேசுறது, அதுக்கு லைக்ஸ் கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது நினைச்சதை எழுதுறது, அவங்க இஷ்டத்துப்படிலாம் ஒரு கமெண்ட் கொடுக்கறது. நாம் அதில் போய் சிக்கிக்க கூடாது. நம்ம கட்சியை பற்றி கடைசியாய் திருமாவளவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்கிற வரையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. எல்லா கட்சியிலும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. எந்த கட்சியில கருத்து சுதந்திரம் இல்லை? எல்லா கட்சியிலும் இருக்கு. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று தேர்தலுக்கு தேர்தல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதம் நடக்கிறது. பல பேர் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள். தகவல் வரும் நமக்கு. கடைசியில் கலைஞரோ தளபதி ஸ்டாலின் அவர்களோ திமுக கூட்டணியில் சிறுத்தைகள் இருக்கும் என்று முடிவெடுக்கிறார்கள். இருந்தது, இருக்கிறது. இந்த கட்சி கட்டுப்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய கட்சியிலும் மாற்று கருத்து சொல்லுவது ஒன்றும் குற்றம் இல்லை. நாம் மாவோவை படித்தவர்கள். 1000 பூக்கள் மலரட்டும் என்றான் மாவோ. எதிர்கருத்துக்களும் மாற்று கருத்துக்களும் அனுமதிக்கப்படுகிற ஒரு இயக்கம் தான் ஜனநாயக இயக்கமாக இருக்க முடியும். நான் ஏன் அனுமதிக்கிறேன்? பாலாஜி பேசுறார், ஷானவாஸ் பேசுறார், சிந்தனை செல்வன் ஸ்டேட்டஸ் போடுறார், ரவிக்குமார் ஸ்டேட்டஸ் போடுறார், வன்னியரசு பேட்டி கொடுக்கிறார், ஆதவ் அர்ஜுன் பேட்டி கொடுக்கிறார். இவர்கள் கடைசியில் திருமாவளவன் பேச்சுக்கு உடன்படுவார்கள் என்கிற நம்பிக்கை தான் நான் அமைதி காப்பேன். அவர்களின் கருத்தை சொல்லலாம். ஆனால் கட்சியின் கருத்தாக கட்சியின் தலைமை இறுதியில் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்று உடன்பட்டு அதற்கேற்ப இயங்கக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை தான் என்னுடைய அந்த அமைதிக்கு காரணம். அந்த நம்பிக்கை தான். என்னோடு இருக்கிற தோழர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இவர் இப்படி இருப்பாரோ, இவர் இதனால இதை பேசுறாருன்னு சந்தேகப்பட்டா இயக்கத்தை நடத்த முடியாது. உண்மையில் பின்னணி எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை புனிதமானது, களங்கமில்லாதது என்ற அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அப்ரோச். நான் உன்னை நம்புறேன், நீ என்ன வேணாலும் செய்ய. மனைவியை நம்பி கணவன் படுக்கிறான், கணவனை நம்பி மனைவி படுக்கிறான். அதனால் தான் குடும்பம் இயங்குகிறது. நம்பிக்கை இல்லைன்னா குடும்பம் இருக்காது. ஒரு கட்சிக்குள்ளே நாம் வந்துட்டா அதுக்கு பிறகு தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்
ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். தேரான் தெளிவும்னா இவன் யாரு, என்ன, எப்படி, இவன் பின்னணி என்ன என்று ஆய்வு செய்து தேர்வு செய்து அதில் தெளிந்து ஒரு முடிவெடுத்த பிறகு தெளிந்தான் கண். அப்படி நீ தெளிந்த பிறகு ஒருத்த மேல நீ சந்தேகப்பட்டால் நீ முடிவு பண்ணிட்ட, நல்லவன், நமக்கு வேண்டியவன், இவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாம், இவங்களோட நம்ம உறவு வச்சுக்கலாம், தப்பு இல்லை, இவர் சொல்றதை நம்ம நம்பலாம், சொல்றதை கேட்கலாம், சொல்றது இந்த மாதிரி நம்ம செயல்படலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்ச பிறகு அந்த நம்பிக்கை வைத்த நபர் மீது நீ சந்தேகப்பட தொடங்கினால் தீரா இடும்பை தரும், அதுக்கு தீர்வே இல்லாத துன்பத்தை தரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை, மனித குலத்துக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை. தேரான் தெளிவும். நீ தெளிவு செய்யறதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு நீ ஆய்வு பண்ணணும், இல்லைன்னா நீ அவன்கிட்ட பழகக்கூடாது. பழகலாம், அது நட்பா மாற்றக்கூடாது. பார்த்த உடனே சிரிச்ச உடனே கை கொடுத்த உடனே ஆகா ஓஹோன்னு தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நான் நீ இப்படி இருப்பன்னு நினைக்கலையேன்னு யாராவது ஒருத்தன் வந்து ஒரு கோட்டு கொடுத்த உடனே மாறிடுது. அப்படிப்பட்டவங்க கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு வசைச்சொல், கேப் மாறிம்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேப் மாறினா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பு மாறின்னு அர்த்தம். உன்னை கேட்டு உடனே மாறி போகுது. அவன் சொன்னா அதை கேட்டு மாறி போகுது. இவன் வருவான், இவன் சொன்ன அப்படியா நான் தப்பா நினைச்சேன், அப்படியே மாறி போயிருது. இன்னொருத்த வருவான், அவன் 2 பேரும் சொன்னது சரியில்லைப்பா, நான் சொல்றதான் ரைட்டு, இது கரெக்டா இருக்குன்னா அப்படியே மாறி போயிருது, அவன் ஸ்டாண்டுக்கு மாறி போயிருது. இப்படி கேட்டு மாறி போறவனுக்கு கேப் மாறின்னு பேரு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும். ஐயுறவும்னா சந்தேகப்படுறது. தேரான் தெளிவும். நீ சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அப்படி செய்யாம, அப்படிலாம் சிந்திக்காம நீ ஒரு தெளிவுக்கு வந்துடுற, ஒரு முடிவுக்கு வந்துடுற. அப்படி முடிவுக்கு வந்த பிறகு அவன் மேல நீ சந்தேகப்பட்டால் அது வாழ்நாள்ல எந்த காலத்திலும் தீர்க்கவே முடியாத அளவுக்கு துன்பத்தை தரும். சந்தேகப்படக்கூடாது. நம்பிட்டா அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கண் முன்னால் நிற்கும். அதுக்கப்புறம் என்ன எதெல்லாம் நோண்டக்கூடாது. அவனுக்கு 1008 இடத்துல கனெக்ஷன் இருக்கும், 1008 இடத்துல கமிட்மெண்ட் இருக்கும், 1008 இடத்துல அவனுக்கு வந்து இன்புட்ஸ் வரும், 1008 இடத்துல அவனுக்கு தொடர்புகள் இருக்கும், உறவுகள் இருக்கும். அதையெல்லாம் நீ நோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. உன்னோட நீ பழகிட்ட, முடிவு பண்ணிட்ட, நட்பு வச்சுட்ட. நம்ம கட்சிக்கு இங்கே வந்துட்டாங்க, நம்ம கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன், எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஒன்று இந்த கணக்கு போடுறாங்க, அந்த கணக்கு போடுறாங்க, நம்ம சந்தேகப்பட தொடங்கினால் யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தேகப்படுறவன் தூங்கவும் முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. சந்தேகப்படுறவன் தான் நரகத்தில் இருப்பான். நரகங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நரகம்னா எங்கேயோ வானுலகத்தில் இருக்கிறது இல்லை. நரன்னா மனுஷன் அர்த்தம், அகம்னா அவன் இருக்கிற இடம் அர்த்தம். மனுஷன் இருக்கிற இடம் தான் நரகம். நரகங்கிற சொல்லுக்கே அதான் பொருள். நரேந்திர மோடிங்கிறாங்கல்ல, நரேந்திர மோடி. நரேன்னா மனிதன், இந்திரன்னா மனித இந்திரன். தேவ இந்திரன் தேவலோகத்தில் இருக்கிறார். மனிதர்களிலேயே இவர் பெரிய தலைவர். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். நரேந்திரன் என்ன மனித குலத்துக்கான தலைவன் அர்த்தம். நரசிம்மன் அப்படின்னா மனித உருவில் இருக்கிற சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிம்மன்னா மனித சிங்கத்தை போன்றவன். நரசிம்மன்னா இவன் மனுஷனா இருக்கிறான், ஆனா இவன் சிங்கம், அவன் தான் நரசிம்மன். இந்த நரங்கிற சொல்லு. நர அகம் அப்படின்னா மனிதர்கள் வாழுகிற இடம் எதுவோ அதுதான் நரகம். ஏன்னா அவன் தான் சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், ஏமாற்று, மோசடி, பொய், புரட்டு, கற்பனாவாதம், யூகவாதம், அவதூறு, அவமானம் எல்லாம் செய்வான். விலங்குகள் இதை செய்யவே செய்யாது. விலங்குகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, சூது தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, அவதூறு பரப்பாது. மனுஷன் செய்வான். அதனாலதான் விலங்குகள் இருக்கிற இடம் சொர்க்கம், மனுஷன் இருக்கிற இடம் நரகம். பொது வாழ்க்கையிலே நம்மை இணைக்கிற ஒரே ஒரு சொல் நம்பிக்கை தான். நீண்ட பயணத்திற்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். மாவீரர்களின் வாழ்க்கை நமக்கு படிப்பினையாகட்டும். புலிகளின் போராட்ட களம் நமக்கான போராட்ட களத்துக்கு வழிகாட்டும் களமாக அமையட்டும். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பிடிப்பாக இருப்போம். நம்மை நம்புகிற மக்களுக்கு
நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பகத்தன்மையோடு இயங்குவோம் என்பதை சொல்லி லெப்டினன்ட் கர்னல் திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.